ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனியம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் உங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு நாளில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பகவான். உங்களோட ராசியை பொறுத்தவரையும் 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் நாளில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் இந்த கோச்சார பயிற்சினால நீங்க என்ன விதமான நன்மைகளை அனுபவிக்க போறீங்க, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். காலபுருஷனுக்கு 9வது வீடு. அப்போ காலபுருஷனுக்கு 9வது நாள் நீதி, நேர்மை, நியாயம், இது எல்லாமே கலந்தது இந்த ராசியான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கலந்தது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எப்பொழுதுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகும் முறை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த குவாலிட்டி இவங்க கிட்ட உயர்ந்து நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தனுசு ராசி இல்லைன்னா தனுசு லக்னத்தை பார்க்க முடியும். பொதுவாக காலபுருஷனுக்கு 9வது வீடு மற்றும் இங்கே குரு பகவானுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. என்னதான் மீனராசி அவருடைய ராசியாக இருந்தாலும் தனுசு குரு வந்து உயர்வான குரு. இங்கே புதன் பகவானும் சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குரு பகவானுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அறிவாளித்தனமான நபர்களான்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையும் என்ன சம்பாரிச்சாலுமே நான் இந்த சம்பாதிக்கிறேன், இவ்வளோ காசு எனக்கு வருமானம் வருது, இந்த மாதிரி கெத்து, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தையும் பண்ணுறது, மற்றவங்க வயிறு எறிகிறது, இந்த மாதிரி எல்லாமே தனுசை பொறுத்தவரையும் அமைதி. என்ன வச்சிருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, கஞ்சி குடித்தாலும் சரி, நல்ல வசதியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய செயல்பாட்டில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா மாற்றமுமே இருக்காது. எப்பொழுதுமே நான் ஏழையாக இருக்கும்போதும் இப்படியே தான் இருக்கேன், நான் பணக்காரனாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கேன், எங்கிட்ட இருந்து இந்த குணம் மாறவே இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய ராசியான்னு கேட்டிங்கன்னா தைரியமாக சொல்லக்கூடிய ராசி. என்ன இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்தார். முதல்ல வந்து ராசியிலே வந்து ஜென்ம சனி காலங்களும் சரி, ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தோடு சனி பகவான் சம்மந்தப்பட்டார். அதே போல் அவனோட ராசிநாதன் கடுமையாக பாதிப்படைஞ்சாரான்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு 5ல் போய் 5ஆம் இடம்ங்கிறது நல்ல ஒரு யோகமான நேரம் தாங்க. இந்த 1.5 வருட காலமாக எனக்கு எதுவும் நல்லது நடக்கவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் முற்றிலும் ராகுவால் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்காங்க. அப்போ நல்லா வரக்கூடிய யோகமான காலத்தில் ஒரு கெட்ட கிரகங்கள், ராகு பகவான் மாதிரி ஒரு கெட்ட கிரகங்கள் வந்து கூட சேர்ந்து இருக்கும்போதுங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு எனக்கு வாழ்க்கையில். அது எல்லாமே வந்து நான் பயன்படுத்தும் போது அந்த கேட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு நிறைய வருத்தங்கள் உருவாகிருக்குமான்னு கேட்டிங்கன்னா வருத்தங்கள் உருவாயிருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த ஒரு 2-3 மாசமா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் ராகுவோட விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு, நான் அதை அன்னைக்கே அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா நான் வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு வந்திருப்பேன். அதே போல நிறைய விஷயங்கள் திருப்பு முனையும் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். இந்த குரு ராகு கிரக சேர்க்கைகள் உங்களோட ராசிக்கு 5ஆம் பாவத்துல முழுக்க மனசை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும். என்ன வேண்டான்னு நினைக்கிறீங்களோ, யாரு வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் உங்க கூட இருந்து முற்றிலுமாக உங்கள் மனதை காயப்படுத்தியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய மனசு உங்ககிட்ட இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. இந்த 1.5 வருட காலமும் குழந்தையை நோக்கி ஓடுன சிந்தனைகளும் கவலைகளும் பொருளாதாரம், இந்த பக்கம் குரு பகவான் சரி, இந்த பக்கம் சனி பகவான் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல சம்பந்தப்பட்டு அவர் நல்லா உங்களை பிரச்சனைக்கு உண்டானதா மாத்துவாரான்னு கேட்டிங்கன்னா எந்த முயற்சி பண்ணாலுமே எதுல போனாலுமே ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு போற இடத்துல எல்லாம் அடி வாங்குவாங்க. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரையும் வெகுளித்தனமான ராசி. மனசுல வந்து எவ்வளவுதான் வந்து விவரமா பேசினாலுமே மனசுல அந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் வைக்காத ராசி. அந்த மாதிரி வெகுளித்தனமா இருக்கக்கூடிய நபர்களையே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராகுவோட சேர்ந்திருந்தே ரொம்ப விவரமாயிட்டே, நீ சுத்தமா மாறிட்டே அப்படின்னு 4 பேர் சொல்ற அளவுக்கு குணத்தை மாத்திருப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாத்திருப்பாரு. இப்ப எல்லாம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யதார்த்தமா இருக்கக்கூடாது, யதார்த்தமா இருக்கிறனாலேயே வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம், இனி நம்ம இந்த மாதிரி ஒருபோதும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே மாறுபட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறுபட்டிருக்கு. இந்த 1.5 வருடத்துக்கு முன்னாடி இருந்த நீங்களும் இப்ப நீங்க இருக்கிறதுமே சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம ஒரு சிச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. முழுக்க கடன் சுமைகள் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கடன் சுமைகள் தாங்க முடியாத அளவு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்படைஞ்சதுதான். யாருக்கிட்ட கடன் வாங்கணும்னு தெரியாம
ஒரு வாங்கி ஒரு மாட்டிக்கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்திருப்பீங்க. அந்த கடனுக்காக சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தங்களும், பிரச்சனைகளையும் சந்திக்குது. இந்த பக்கம் ஒரு பக்கம் கடன், இந்த பக்கம் ஒரு பக்கம் குடும்பம். இது மட்டும் தான் உங்கள 2 வருஷமா அ பிரச்சனையில அடிச்சிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அடிச்சிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் இப்ப குரு பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல நல்லா பலமா இருக்காரு. அப்ப மனசு இப்பதான் ஒவ்வொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வெளி வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு விஷயம் பழைய மாரி எப்படி இருந்தீங்களோ, அதிலிருந்து இப்பதான் மீண்டு ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா, வந்துட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி, இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனுசு ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல போறாரு. இது ஒரு நல்ல ஒரு இடமா அப்படின்னு கேட்டீங்கனாலும் இல்ல. ஆனாலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துக்கு பார்க்க போறாரு. 5ஆம் பார்வையா தன்னுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்த பார்க்க போறாரு. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய 11ஆம் அதிபதி 4ல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு என்ன ஃபர்ஸ்ட் முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி குடுக்கும்னா, நாங்க ரொம்ப நல்லா வசதியா வாழ்ந்து வந்த குடும்பம். எங்களுடைய குடும்பத்துல சொந்த வீடு அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா இருந்துட்டே இருந்தது. இந்த 2, 3 வருட காலமாக தொழில்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையினால நாங்க வந்து இந்த வீடை விற்பனை பண்ணிட்டு வெளிய வரக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. 4 வருஷமும் வருஷத்துக்கு 2 வீடு மாத்திட்டே இருக்கோம். எங்கனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு வாடகை வீட்ல எங்கனால இருக்கவே முடியல. நாங்க சுதந்திரமா இருந்து பழகிட்டோம். எங்கனால வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியல. மறுபடியும் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு வீடு வாங்கி, பட்ஜெட் வாங்கி, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதன் மூலியமாக ஒரு வீடு கட்டுறக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கோச்சார காலங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4லயே உச்ச சுக்கிரன் இருக்கிறதுனால, அது 4ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால நிச்சயமா இடம், வீடு சம்பந்தப்பட்ட வாகனம் வாங்குவதற்குமே, இது ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதேபோல பணம் வரவு செலவு எங்கிட்ட இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் என்கிட்ட இருந்து பணத்த புடுங்கிட்டு போயிர்றாங்க. ஆனா நான் குடுக்க வேண்டியவங்க எல்லாருமே வந்து என்னைய மிரட்டுறாங்க. அந்த அளவுக்கு என்னால பணத்த வெளிய குடுத்த பணத்த வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பல விஷயத்துல இந்த 1 1/2 வருஷத்துல பணமும் பெருசு. பணம் போனாலும் பரவால்ல, கௌரவம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, பாதிக்கப்பட்ட பல விஷயத்தை திருப்பிக் குடுக்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்து விட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்துருச்சு. விடாமுயற்சியும், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. இத்தன நாளா என்ன வேலை செஞ்சீங்கனாலுமே, ஒரு அங்கீகாரம் இல்லாம, செஞ்ச வேலைக்கு உண்டான சம்பளம் வாங்க முடியாம, ஏதோ ஏனோ தானோன்னு பொழப்பு ஓட்டுன மாதிரி இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிச்சயமா பொருளாதாரம் சார்ந்த ஒரு உயர்வு தனுசு ராசிக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படும். நெறைய விஷயங்கள் சூதுவாது, வஞ்சனை எல்லாமே தெரியாத ராசி. தனுசு ராசிய பொறுத்தவரையும் நான் நேர்மையா சம்பாரிச்சேன், நீதியா இருக்கிறேன். இன்ன வரையும் நான் யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணலன்னு அடிச்சு சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா. மனதார வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் தீங்கு நினைக்காத ராசி. அதனாலேயே இவங்க மனதளவுல நெறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கக்கூடிய ராசி. என்னதான் நீங்க சம்பாரிச்சாலுமே, தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்த பெண்கள் பொறுத்தவரைக்கும் கடினமான உழைப்பாளிகள். அதாவது ஆணுக்கு இணையா இருக்கக்கூடிய நபர்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆணுக்கு இணையா இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு இணையாவும் வேலை செய்யக்கூடிய நபர்கள். இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியோட வேலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே விலகுமா? உங்களுக்குன்னு எனக்குன்னு வந்து வேலை செய்ற இடத்துல 10 பேர் கூட சேர்ந்து தான் நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. எந்த பக்கம் போனாலுமே பிரச்சனைகள் தாங்கவே முடியவே மாட்டேங்குது. நான் ஏத்தி விட்டவங்க எல்லாம் ஏறிட்டே இருக்காங்க. ஆனா ஏணியா நான் மட்டும் தான் அங்க நின்னுட்டு இருக்கேன். நெறைய பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் எல்லாமே நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். மன நிம்மதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. புதிய நபர்கள் வராங்க. அவங்க நபர்களால கூட எனக்கு நெறைய தடவ பிரச்சனைகள் வந்திருக்குங்க. அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் எனக்கு முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க. அது எல்லாமே வெளியும் சொல்ல முடியாம, உள்ளேயும் மனசுல வச்சுக்க முடியாம நெறைய கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு, இனிமேல் வரக்கூடிய நேரத்தில் அனைவருமே ஒரு எதிராளியை சமாளிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படும். அதேபோல வந்து பாத்தீங்கன்னா, புத்திசாலித்தனமா, தைரியமா, தன்னம்பிக்கையா, கவலை இல்லாமல் வாழக்கூடிய சிச்சுவேஷன் ஓரளவுக்கு எனக்கு தேவையானதை நான் சம்பாரிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற மனசு என்கிட்ட வந்துருச்சு. அதற்கு உண்டான முயற்சிகள் நான் பண்ணிட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எனக்கு விதியை பயன்படுத்தி நான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு முதல் தரத்தை யோகத்தை ஏற்படுத்தி குடுக்கும். அதேபோல 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை நான் ஏறக்குறைய 5 மணி நேரம், 6 மணி நேரம் செஞ்சுட்டு இருக்கிறேன். புதிய நபர்களால எனக்கு நெறைய முதுகுல குத்தப்படுறாங்க. என்னுடைய வேதனைகள், சோதனைகள் எல்லாமே யார்கிட்டயுமே சொல்ல முடியாம இருக்கேன். எனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வேலை அமைஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி குடுக்க போது. ஏன்னா, இன்னும் அடுத்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் பாவகத்துல வரப்போறாரு. அதேபோல அடுத்து வரும்போதும் 6ஆம் பாவகத்துல தன்னுடைய வீட்ல ஆட்சி பெறக்கூடிய போறாரு. அப்ப இத்தன நாளா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அங்க வந்து மேஷத்துல வரும்போதும் பார்த்தீங்கன்னா, சனியின் பார்வையில சுக்கிரன் இருப்பாரு. அப்ப கண்டிப்பா உழைப்புக்கு ஏத்த பணம் நிச்சயமா வருமா?
கண்டிப்பா ஏற்படக்கூடிய சூழ்நிலை, பொருளாதாரத்துல ஒரு உயர்வான சூழ்நிலைக்கு வரக்கூடியது. அதே போல நிறைய போட்டியாளர்களை நசுக்கி, நய வஞ்சகர்கள் எல்லாமே ஒதுக்கி, எதிரிகளை எல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் முதல் தைரியம் எனக்கு கிடைக்குமா? இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு உண்டான பலனை உங்களுடைய சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க என்ன முயற்சி பண்ணினாலும் இந்த நேரத்துல ஒரு பெரிய அளவுக்கு சக்சஸை ஏற்படுத்தி கொடுப்பாரா? வெற்றி படிக்கல்லாம் ஒரு படிக்கல் அமையுமா? அதற்கு இந்த கோச்சாரம் பயன்பெறுமா? அப்படின்னா நிச்சயமா பயன்பெறும். இப்ப நீங்க கேட்டுட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.